போட்டு மோர் குழம்பு வைக்கிற பாருங்க. மோர் ரெடி ஆகிட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அது ஒரே ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன். அது வெவிச்சு வச்சுக்கிட்டேன் கொஞ்சோண்டு. ஏன்னா அப்படியே போட்டால் அது வேகாது. வெண்டைக்காய் நல்லா தோலை வதக்கி வச்சுட்டேன் கொஞ்சமாக போட்டு. அது மாதிரி இப்போ பிளெண்டரில் மிளகு, ஜீரகம், கடலப்பருப்பு, தேங்காய், இஞ்சி எல்லாம் போட்டு வறுத்துட்டு இதில் போட்டு கலந்துக்கிறேன் பாருங்கள் அந்த மோரோட. அப்படி கட் பண்ணடி பாஸ் பண்ணிட்டேன். இது கலந்துக்கணும். இதில் மஞ்சத்தூள், உப்பு, லைட்டாக மஞ்சத்தூள் போட்டால் போதும், ரொம்ப போடக்கூடாது. கட் பண்ணு. இதில் ஊற்றணுமா? ஊற்று. கப்பை காடு புளிச்ச தயிர் போடணுமா புளிக்காத தயிர் போடணுமா? புளிச்ச தயிர் போடலாம். புளிச்ச தயிர் தான் நல்லது. நல்லா கலந்து விட்டுடணும். கையை விட்டு கலக்கலாமா? கையை விட்டு தான் கலக்கணும். அப்புறம் என்ன கரண்டி விட்டு கலந்து கலக்காது சரியா. கட் பண்ணு. அது எனக்கு அப்படிதான். அது அதெல்லாம் முடியாது பாப்பா. நீ நின்று தான் ஆகணும். இப்போ நான் என்ன டாக்டர் ஃபோன் செய்கிற வரைக்கும் சாமிப்பான். அதுக்கப்புறம் எங்கேயும் ஊற்றுறேன்னு வச்சுக்க போகிறாங்க. நெய் மாதிரி தான் இருக்கு. எண்ணெய் தான் அது. இப்போ என்ன செய்யணும், 2 காஞ்ச மிளகா போடணும் அதில் மேலே மேலே. அதான் சொல்கிறேனே, சுறுசுறுப்பே இல்லை. உங்கள் அப்பாவோட சரியாக போச்சு. பாருங்க 2 காஞ்ச மிளகா போடுறோம். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டு வதக்கி அரைச்சிருக்கோம். அதனால கொஞ்சமாக காஞ்ச மிளகா போட்டால் போதும். கொஞ்சம் கடுகு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இல்லை அதனால் போடல. இருந்தாலும் மோர் குழம்பு நல்லா தான் இருக்கும். கடைசியாக போடணும். போதுமா போதுமா? பொரியட்டும். கடுகு பொரிஞ்சாதான் அது பொரியலனாவே குழம்பு நல்லா இருக்கலாம். கடுகு பொரிஞ்சால் தான். போட்டாங்க ஊற்றியாச்சு. இப்போ வந்து இது ஒரு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச கத்திரிக்காய் எடுத்து போடணும். கத்திரிக்காய் போடல. உப்பு போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மோர் குழம்புல வந்து பூசணிக்காய் இருக்குன்னு பார்த்தா கிடைக்கல. அதனால தான் இன்றைக்கி கத்திரிக்காய் வெண்டைக்காயை போட்டு வைக்கிறேன். மோர் குழம்பு வச்சு இதுமாரி வடை சுட்டுவிட்டு கடல வடை செய்கிறோம்ல, அதை வச்சு இதில் போட்டு செஞ்சு பார்த்தா அது சூப்பராக இருக்கும். எண்ணெயில் போட்டு போட்டு எடுக்கலாம். இல்லைனா இட்லி பானில் வச்சு அவிச்சும் இந்த உருண்டை இதில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டா மோர் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள். ஏற்கனவே வதக்கி வச்ச வெண்டைக்காய் இதில் போடுறோம். ஏன்னா இது வேவலைல்ல, அதனால் இதில் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வெந்துன்னா வெந்துடும். வெந்த பிறகு இந்த வெந்த கத்திரிக்காயை போட்டு அப்படியே இறக்கிட வேண்டியதுதான். ஏன்னா இது 2 வெந்து போச்சு. இதுக்கப்புறம் போட்டால் நல்லா குழகுன்னு ஆகிடும். அதில் இறக்க போகிறப்ப போட்டால் போதும். தண்ணி ஊற்றணுமா? போதுமா? எவ்வளோதான் தண்ணி போதும். போதுமா? போதும். இதுவே கலந்துடும். நீ ஆசைப்பட்டேன்னு போயிட்டேன். இப்போ ஃபைனலாக கத்திரிக்காய் போடுறோம் பாருங்கள். ஏன்னா இதோட உப்பு வந்து இதில் ஏறணும். அதனால்